நண்பர்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்லப் போறேன். அந்த கதைய நீங்க கேளுங்க. நம்ம வீட்டு அந்த காலத்துலலாம் வீட்ட சுத்தி சிட்டுக்குருவி கூடு கட்டுறதுக்கு ஒரு பொந்து வச்சு தான் கட்டுவாங்க. அதேமாதிரி கிணத்துக்குள்ளேயும் ஒரு பொந்து வச்சுருக்காங்க. ஏன்? அது காரணம் என்ன? சிட்டுக்குருவி ஏன் நம்ம இந்த மாதிரி பொந்து வச்சு கட்டணும்? ஏன்னா சிட்டுக்குருவிக்கு உணவு என்னது? அதுக்கு கொசு, பூச்சி, பூரான், பல்லி இந்த மாதிரி விஷஜந்துகள், சின்ன சின்ன விஷஜந்துகள் அதுக்கு உணவு. அதனால தான் அது கூடு கட்டியிருக்கும்போது அதில் அது குஞ்சு வச்சுருக்கும்போது நம்ம வீட்டை சுற்றி இருக்க அந்த கொசு, கொசு எல்லாத்தையும் பிடிச்சி அது சாப்பிடும். அதனால தான் நம்ம அந்த அந்த காலத்தில் நம்ம முன்னோருங்க குருவி கூடு கட்டினா இந்த மாதிரி கொசுவை பிடிக்கும், அதை பிடிக்கும்னு சொன்னால் நம்ம யாரும் கேட்க மாட்டோம். ஆனால் நம்ம வீட்டுக்கு செல்வம் பெருங்க அப்படின்னா எல்லாம். அதனால தான் அந்த காலத்துலேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி சிட்டுக்குருவியை கூடு கட்டினா நல்லது. அப்போ தான் நம்ம அந்த சிட்டுக்குருவி கூட்டை பிடிக்க மாட்டோம். நம்ம வீட்டுக்கு நம்மளுக்கு நல்லது. அந்த கொசு, பூச்சி, பூரான், பல்லி, கரப்பான்பூச்சி, நம்மளாலலாம் போய் கரப்பான்பூச்சியெல்லாம் போய் ஒன்று ஒன்றா பிடிக்கணும். ஆனால் அது ஒரு சர்ன்னு பிடிச்சி சாப்பிடுவார். அதனால் நம்மளுக்கு ஆரோக்கியம். அதேமாதிரி அதுக்கு அரிசியும் போட்டுருங்க அப்படின்றோம். எதுக்கு காரணம்? அது நம்ம அரிசி போட்டால் அது போய் வெளியில் போய் நெல் வயலில் இருக்கிற அரிசியை அது நாடாது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் எதுவுமே காரணமாக நம்ம ஆரோக்கியத்துக்காக தான் குருவி கூடு கட்டினா நல்லது அப்படின்னு சொல்லி வச்சாங்க. இன்னொரு கதை. கோயிலில் புத்தில் நம்ம பாம்பு இருப்பார். அவரை நம்ம ஏன் வணங்குறோம்? ஏன்னா பாம்பு இருந்தால் தான் வயல்களில் இருக்க எலியை எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட்டு நம்மளுக்கு பாதுகாக்கும். அதனால தான் நம்ம கோயிலில் இருக்க பாம்புக்கு பாம்பை வணங்கணும். அதேமாரி பாம்புக்கு ஏன் பால் ஊற்றுறாங்களான்ட்டு நான் அப்போ அந்த பாம்பு புத்துக்குள்ளே இருக்க பாம்பு அந்த பாலை பிடிச்சி வளர்த்தா அது உடம்புல இனப்பெருக்க வாசனை எங்கேயும் பரவாதான். இனப்பெருக்க வாசனை எங்கேயும் பரவாதுன்னொன்னே உடனே மற்ற பாம்பு இணை சேர்ந்து ஏகப்பட்ட பாம்பு பெருகாது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் கோயிலில் இருக்க பாம்புக்கு பால் ஊற்றுங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு சொன்னாங்க. அதை தான் நம்ம இன்றைக்கி கடைபிடிக்கணும். பாம்பை நம்ம வணங்கணும். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு இந்த எலி தொல்லை, பூச்சி தொல்லை இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்குது. அதனால் பாம்பை எப்பவுமே நம்ம பாம்பை போய் சீண்டலைன்னா பாம்பு நம்மளை சீண்டாது. அதான் நம்ம முன்னோர்கள் எதுவுமே நம்மளுக்கு நல்லதுக்கு தான் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். நன்றி, வணக்கம்.